ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இண்டிகோ கிரவுண்ட் ஸ்டாப் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? ஆன்லைன் அசஸ்மென்ட் டெஸ்ட் எப்படி எழுதுறது? 2026 நியூ லேட்டஸ்ட் ஜாப்ஸோட அப்டேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இண்டிகோ ஏர்லைன்ல எவ்வளோ சேலரி இந்த டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் கூகுளில் போயிட்டு இண்டிகோ ஜாப்ஸ் கேரியர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதில் ஹையரிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே இன்டர்வியூ நடக்குது இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் உங்களோட ரெஸ்யூம் இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்டட் மெயில் ஒன்று வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 10 அசஸ்மெண்ட் டெஸ்ட், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் டெஸ்ட். இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். அந்த இதை நீங்கள் கிளியர் பண்ண பின்னாடி உங்களுக்கு ஓகே ஃபைனலாக யூ ஹேவ் பீன் ஷார்ட் லிஸ்டட், இந்த டேட்டில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு டேரக்ட் ஹெச்ஆர் மெயில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. இந்த இன்டர்வியூ டேரக்ட் ஃபைனல் ரவுண்ட் வந்து ஒரு ஹோட்டலில் நடக்கும். அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இண்டிகோவில் ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. அந்த இதுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன். இண்டிகோ ஏர்லைன் ஜாப்க்கு நீங்கள் இது பெர்மனெண்ட் ஜாப்பா இல்லை பாதிலேயே வேலை போயிடுமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இது இண்டிகோ ஏர்லைன்ஸ் பெர்மனெண்ட் ஜாப் தான். அது நீங்கள் உங்களோட ஒர்க் ஆக்டிவிட்டீஸை பொறுத்து வேறுபடும். நீங்கள் எல்லா ஒர்க்லேயும் பர்ஃபெக்டாக இருந்தால் ஓகே. சின்ன சின்ன மிஸ்டேக் ரெகுலராகவும் சின்ன மிஸ்டேக்ஸ் தொடர்ந்து நீங்கள் பண்ணினா உங்களுக்கு ஜாப் கேரண்டி கிடையாது. அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒர்க் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து கிரவுண்ட் ஸ்டாப் ஜாப், எந்த ஏர்போர்ட் ஜாப், ஏர்லைன் ஜாப் இதுக்கு எல்லாமே நீங்கள் டிகிரி மட்டும்தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் கேட்குறாங்க. நீங்கள் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் தனியாக போயிட்டு படிக்கணும், நீங்கள் தனியாக ஏவியேஷன் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு டிகிரி இருந்தாலே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் 18 to 27. நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண எலிஜிபிளாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற எலிஜிபிளாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களோட ரொம்ப முக்கியம் உங்களோட ரெஸ்யூம். ஒரு ப்ரொஃபஷனலான ரெஸ்யூம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணணும். விசிபிள் டேட்டோஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இன்டர்வியூவில் உங்களோட கான்ஃபிடென்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக செக் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தாலும், எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கோங்க. உங்களோட ஸ்கில்லை நீங்கள் டெய்லி பேசிஸில் உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏர்லைனில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஏர்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டாப் ஜாப்ஸ், இந்த ஏஓசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதில் கஸ்டமர் சர்வீஸ், செகண்ட் செக்யூரிட்டி, தேர்ட் கார்கோ, ஃபோர்த் இன்ஜினியரிங், இந்த மாதிரி 4 டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதில் நீங்கள் எதில் செலக்ட் ஆகிறீங்களோ அது உங்களுக்கு உங்களோட நாலேஜை பொறுத்து ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டோ அவங்களே ஃபைனல் பண்ணி அவங்களே சூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வேணுமா அந்த டிபார்ட்மெண்ட் வேணுமான்னு ஹெச்ஆரே கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் ஆஃப்டர் செலக்ட் ஆன பின்னாடி ஃபைனலாக வாங்க பார்த்துருவோம். இண்டிகோ ஏர்லைன்ஸில் எவ்வளோ சேல்ரி. இண்டிகோ ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் நல்ல சேல்ரி தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நல்ல சேல்ரி தான். ஃப்ரெஷர்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 22லேருந்து 30, அது உங்களோட ஒரு ஸ்டேஷன் பொறுத்து மாறுபடும்.
மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லுவாங்க. சென்னை, பெங்களூர், டெல்லி இதெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ். திருச்சி, தூத்துக்குடி, மதுரை இதெல்லாம் உங்களுக்கு நான் மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ் ப்ளஸ் நைட் ஷிஃப்ட் அலோவன்ஸ் இதெல்லாமே உங்களோட உங்களோட அ ஜாப் ரோல் பொறுத்து சேஞ்ச் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏர்போர்ட் ஜாப் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Thank